கோவை புதூர் ஆசிரம் மெட்ரிக் பள்ளியில் களை கட்டிய பொங்கல் விழா. காளை மாட்டு வண்டி, ஓலை குடிசை என கிராமமாக மாறிய பள்ளி வளாகம். கோவை புதூர் ஆசிரம் மெட்ரிக் பள்ளியில் நடைபெற்ற பொங்கல் பண்டிகை விழா தமிழக கிராமங்களில் நடக்கும் திருவிழாவை கண்முன் நிறுத்தியது. தமிழக திருநாளாம் பொங்கல் பண்டிகை தமிழர்கள் என்ற ஒற்றை உணர்வோடு அனைவராலும் கொண்டாடப்படக்கூடிய பாரம்பரியமிக்க பண்டிகையாக இருந்து வருகிறது. பொங்கல் பண்டிகை வரவுள்ள நிலையில் தமிழகத்தில் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் வெகு விமரிசையாக பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக கோவை புதூர் பகுதியில் உள்ள ஆசிரம் மெட்ரிக் பள்ளியில் பொங்கல் விழா நடைபெற்றது. ஆசிரம் மெட்ரிக் பள்ளியின் தாளாளர் தேவேந்திரன் மற்றும் கௌரி தேவேந்திரன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பள்ளியின் நிர்வாகி உதயேந்திரன், செயலாளர் ரவிக்குமார், வித்யாசிரம் பள்ளி நிர்வாக இயக்குநர் சௌந்தர்யா, ஆசிரம் பள்ளி முதல்வர் சரண்யா உள்பட ஆசிரியைகள் கலந்து கொண்டனர். பாரம்பரிய திருவிழாவாக நடைபெற்ற இந்த விழாவில் கிராமங்களில் கொண்டாடப்படும் விழாக்களைப் போல மாட்டு வண்டிகள், கரும்பு தோரணம் கட்டி, வண்ணக்கோலமிட்டு பள்ளி வளாகமே ஒரு சிறிய கிராமமாக காட்சியளித்தது. இதில் தமிழர் பாரம்பரிய உடைகளான பட்டு தாவணி அணிந்த மாணவிகள் பொங்கல் வைத்து குளவையிட்டு மகிழ்ச்சியடைந்தனர். தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் ராட்டினம், ஊஞ்சல்கள், காளை மாடு போன்ற தத்ரூப திருவிழா போன்று நடைபெற்ற இதில் மாணவிகள் விளையாடி மகிழ்ந்தனர். இதனைத் தொடர்ந்து மயிலாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம் முழங்க மாணவிகள் கரகாட்டம், பரதநாட்டியம், கும்மியாட்டம், ஒயிலாட்டம் என பல்வேறு நடன நிகழ்ச்சிகளை நடத்தினர். தமிழர் பாரம்பரிய வீரத்தை போற்றும் வகையில் சிலம்பாட்டம், மான்கொம்பு, வாழ்வீச்சு போன்ற சாகசங்களை மாணவிகள் செய்து காண்பித்து அசத்தினர். குறிப்பாக பழங்காலத்தை நினைவுபடுத்தும் விதமாக பாக்குவெட்டி, குத்துக்கால், அஞ்சரை பெட்டி, உரல், செப்பு பாத்திரங்கள், படி விளக்குகள், மரக்கால் உள்ளிட்ட பழங்கால கிராமிய பயன்பாட்டு பொருட்களை காட்சிப்படுத்தி இருந்தனர். கிராமத்தில் நடக்கும் திருவிழாவை கண்முன் நிறுத்திய இந்த பொங்கல் விழாவில் பெற்றோர்கள், ஆசிரியர்களும் கலந்து கொண்டு நடனமாடியது அங்கிருந்தவர்களை மேலும் உற்சாகமடைய செய்துள்ளது.
லக்ஷ்மித்ரா. நான் ஆஷ்ரம் ஸ்கூலில் படிக்கிறேன் 12th. இப்போ எங்கள் ஸ்கூலில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் நடக்குது. இதெல்லாமே வந்து எனக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு எங்கள் 12th ரொம்ப நல்ல மெமரியாக இருக்குது. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்லாம் நாங்கள் படத்தில் தான் பார்த்துருக்கோம். பட் இங்கே வந்து மாடு இழுக்கிறது, உரியடி, அதே மாதிரி கயிறு இருக்கிற போட்டியெல்லாம் பார்க்கும்போது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அதே மாதிரி ஹாப்பியாக இருந்த மாதிரியும் இருக்குது. ஸ்கூல் டைமில் ஒரு நல்ல மெமரிஸும் கொடுக்குறாங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கள் ஸ்கூலில் எந்த அளவுக்கு வந்து ஸ்டடீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்களோ அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை ஃப்ரீயாக இருக்கிறக்காகவும் அது எக்ஸ்ட்ரா கரிக்குலரே ரொம்ப இதாக இருக்காங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் பேர் வர்ஷினி. ஆஷ்ரம் ஸ்கூலில் 12th படிக்கிறேன். ஸோ இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் 25th பொங்கல் செலிப்ரேஷன் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் யூனிஃபார்ம்லேயே பார்த்துட்டு கலர் ட்ரெஸ்ஸில் பார்க்கறதுக்கு ஒரு புது அட்மாஸ்பியர் கிடைக்குது. சேம் இந்த மாதிரி திருவிழா அது எல்லாத்தையும் நாங்கள் கேட்க தான் செஞ்சுருக்குமே தவிர பார்த்ததில்லை. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும் போல் வில்லேஜில் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கிடைக்குது. ஸோ எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் லைனாக பொங்கல்லாம் வச்சு எல்லோரும் லைனாக காம்படிஷன்லாம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ராட்டணும் இந்த மாடெல்லாம் கொண்டு வந்து ஒரு ரியல் வில்லேஜ் அட்மாஸ்பியரே க்ரியேட் பண்ண மாதிரி இருக்குது. சார், என் பேர் சமிதா. நான் ஆசிரம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட். நாங்கள் வந்து இப்போ இங்கே பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறோம். இது இப்போது ரொம்ப ஒரு வில்லேஜ் சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே இங்கே வந்து லைவாக எல்லாருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் காட்டுறாங்க. எப்படி கயிறு இழுக்கிறது, மாடு கூட்டிகிட்டு வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இங்கே லைவாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெளிப்படுத்துகிறாங்க. அப்புறம் இப்போ இது வரைக்கும் யாருமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து பார்த்துருக்க மாட்டாங்க, அது வில்லேஜ் சைடு இருக்கனால. இப்போ இது லைவாக காட்டிட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் காட்டும் போது அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் நிறையா கெயின் பண்ணுறாங்க. நம்ம முன்னாடி நடந்ததெல்லாம் இங்கே தெரிஞ்சுக்கிறாங்க.